பருப்பு வேக வச்சுருக்கேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கீரைத்தண்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முழுசாக ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம தக்காளி அரைச்ச ஜாரில் இருக்கு கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா பொருள்களையும்